சேலத்தில் பள்ளி மாணவி மதுபோதையில் மீட்கப்பட்ட சம்பவத்தில் இரும்பு வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குளிர்பானத்தில் மதுவை கலந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு வியாபாரி கோவிந்தசாமி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த இரும்பு வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது பார்த்தோம்னாக்கா சேலம் அழகாபுரம் அருகே உள்ள மிட்டாபுதூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் கோவிந்தசாமி. அதே பகுதியை சேர்ந்த ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியோட இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனியாக பேசிக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதே போல அதாவது செல்போன்லயும் அவங்க அடிக்கடி தொடர்பு வைத்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கோவிந்தசாமி அந்த மாணவியை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த மிட்டாபுதூர் அருகே உள்ள ராமன் காடு அப்படின்ற பகுதிக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா குளிர்பானத்துல மாணவிக்கு மதுவை ஊற்றி கொடுத்ததாகவும் தெரிய வந்திருக்குது. அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா மாணவி அதிகப்படியான அதாவது மது போதைக்கு ஆளாகி மயங்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மாணவிக்கு வலிப்பும் ஏற்பட்டிருக்குது. இதனால் அச்சமடைந்த கோவிந்தசாமி மாணவியை அங்கேயே விட்டு தப்பி ஓடி இருக்கிறார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர், அதாவது அந்த கிராம பகுதியை சேர்ந்த சிலர் மாணவியை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பியிருக்காங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா மாணவிக்கு அதிகப்படியான போதை காரணமாக வலிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்குது. இந்த நிகழ்வுல பார்த்தோம் அப்படின்னாக்கா அழகாபுரம் காவல் நிலையத்தர் கோவிந்தசாமி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா மாணவிக்கும் கோவிந்தசாமிக்கும் அடிக்கடியான இந்த தொடர்பு இது போல மது வாங்கி கொடுப்பதும் பாலியல் சீண்டல் ஏற்படுவதற்காக இந்த நிகழ்வு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குது. இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கிராமத்துல மாணவிக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.